ஜியோ 7ல இருக்கக்கூடிய ஜியோ டியூன் பிளஸ் பிளான்ல எப்படி வந்து 1 மந்த்துக்கான ஃப்ரீ ட்ரையல்ல வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி 1 மந்த் நீங்க வந்து ஃப்ரீ ட்ரையல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயா வந்து அந்த பிளான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அதை கேன்சலுமே வந்து பண்ணிக்க முடியும். 1 மந்த்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ட்ரையல் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜியோ டியூன் பிளஸ்ல நம்ம வந்து ஜாயின் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஜியோ டியூன்ஸ் வந்து நீங்க அன்லிமிட்டடா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஃப்ரீ ட்ரையல்ல வந்து ஜாயின் பண்றது மூலியமாக இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலர் டியூனை வந்து எத்தனை டைம்னாலுமே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜியோ 7ல இருக்கக்கூடிய இந்த ஜியோ டியூன் பிளஸ் பிளான்ல எப்படி வந்து ஃப்ரீ ட்ரையல்ல ஜாயின் பண்றது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஜியோ 7 ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களோட ஜியோ நம்பர் கொடுத்து இதில் வந்து லாகின் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரோவில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரோவோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜியோ டியூன் ப்ளஸ் பிளான் தான் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையலில் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜியோ டியூன் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் கெட் ஜியோ டியூன் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கான அந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ₹2 மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து ரீஃபண்ட் வந்து ஆகிடும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த யூபிஐ ஆப்பில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த யூபிஐ ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப்னு கேட்கும். செட்டப் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப்புக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ₹2 பே பண்ணிவிட்டு செட்டப் ஆட்டோமேட்டிக் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூபிஐ பின் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜியோ 7 ஆப்புக்கே ரீடைரக்ட் வந்து ஆகிடும். அதில் வந்து வெல்கம் டு ஜியோ டியூன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ரையலில் ஜாயின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஜியோ டியூன்ஸை. நீங்கள் எத்தனை டைம் வேணாலுமே காலர் டைமை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா வந்து 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்லேருந்து வந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டிருந்தாங்களோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி டெபிட் வந்து பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு வந்து 1 மந்த் யூஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்லாம் செட் பண்ணிவிட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் போயிட்டு வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 மந்த் மட்டும் ஃப்ரீ ட்ரையல் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து டெபிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்துட்டு ஜியோ 7ல் இருக்கக்கூடிய ஜியோ டியூன் ப்ளஸ் பிளானில் எப்படி வந்து 1 மந்த்துக்கான ஃப்ரீ ட்ரையலில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.